இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதை நான் பேசணும் சொல்லணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்ல. சோ அந்த நீங்க சொல்றது வந்து அந்த ஃப்ளோ ஸ்டேட் யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து என்ன முக்கியமா ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ற ஒரு பர்சனுக்கு வந்து நான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன்னா, அந்த டெடிகேட்டட் ஸ்பேஸ் வந்து நம்மளே கிரியேட் பண்ணணும்னு சொல்லுவேன். பட் சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி ட்ரிக்கி. ஏன்னா எனக்குலாம் பாத்தீங்கன்னா காலையில அந்த எழுந்ததுல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 hours வந்து பயங்கரமா ஐடியாஸ் ஃப்ளோ வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா வந்து அப்பதான் வீட்டுல எல்லாம் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். சோ ஐடியாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி உட்காரவே முடியாது. மண்டைக்குள்ள போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி யோசி அப்படி யோசின்னு சொல்லிட்டு பயங்கரமா தொல்லை பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும். பட் சம்டைம்ஸ் இட் இஸ் அ பேட்டில் தான். ஓகே, வித் யுவர் ஓன் ஐடியாஸ். சோ இன்டர்னல் பேட்டில வந்து சமாளிக்கிறது கஷ்டம். பட் எக்ஸ்டர்னலி நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணலாம். எனக்கும் அப்படிதான். லைக் ஆனா இன்னைக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பயங்கரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால we have to make lot of effort. அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து உட்கார்ந்து நம்ம இது வேற எதையுமே நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். ஏன்னா அந்த கிரியேட்டிவ் ஃப்ளோக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன் பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டின்னு நம்ம சொல்லும்போது ஸ்டோரிஸ்னா பேசிக்கலி என்ன சம்பந்தம் இல்லாத ரெண்டு விஷயத்த வந்து நம்ம லிங்க் பண்ணும்போது ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அதை வந்து நம்ம எடுத்துட்டு போறோம்ல. அத வந்து நம்ம உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சைலண்ட் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா தேவை. யார் இந்த பாத்துட்டு இருக்கிறவங்க கூட யார் யார் வீட்டுல வந்து இஃப் யூ ஹேவ் எய்தர் ஒரு அப்கமிங் யங் பீப்புள் ஹூ ஆர் லைக் கிரியேட்டிவ்ல ஒர்க் பண்றாங்க, இல்லன்னா ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கிரியேட்டிவ் ஸ்பேஸை கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அதுதான் அவங்களுடைய ஃபியூவலே அப்படின்னு நான் சொல்லுவேன்.